நீதிமானா மாற்றி இருக்கிறாரு. நீதியான ஆட்சி செய்யும்படி தேவனை உங்களை வேறு பிரித்து எடுத்திருக்கிறாரு. அவனுடைய ஆட்சியில நீதி இருக்கும்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே தான் அந்த கிருபையை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு 3 விதமான மனோபாங்கு அல்லது 3 விதமான மனிதர்களை இந்த இடத்துல இருந்து நம்ம இடம் கண்டுபிடிக்க போறோம். 3 விதமான மனிதர்கள் இங்க பார்க்க முடியும். வேதத்தில் அதிகமாக இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவது, ஒவ்வொரு மனுஷன் உலகத்தில் இருக்கிறவனும் ஒரு சாதாரண ஒரு மனிதன், இயற்கை மனிதன் என்று நாம் சொல்லுகிறோம். எல்லாரும் உலகத்தில் வாழ்ற எல்லாருமே பாவி. அவங்க எல்லாரும் ஒரு இயற்கை மனிதர்கள், சாதாரண மனிதர்கள். இந்த சாதாரண மனிதர்கள் தான் என்ன சொன்னார்கள் என்றால், அற்புதங்களை பார்த்த உடனே இவர் ஒரு தீர்க்கதரிசி. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க, அவரெல்லாம் அன்பிலீவர்ஸ், அவிசுவாசிகள். இந்த சாதாரண மனுஷனை நம்ம அவிசுவாசி என்கிற ரீதியில் வைத்து பார்க்க போகிறோம். அவிசுவாசி என்ன பண்ணுகிறான்? அற்புதங்களை பார்க்கிறான். இவர் பெரிய ஒரு சக்தி படைத்தவருங்கிறான். சிலர் சொல்றாங்க, இந்த ஆள் இயேசு கொஞ்சம் சக்தி படைத்தவர், சக்தி உள்ள ஆண்டவர், அவர் மற்றதெல்லாம் சக்தி இல்லாத கொஞ்சம் சக்தியில் குறைஞ்ச ஆண்டவர் அப்படிங்கிறாங்க. ஆண்டு இயேசுவே ருசி பாராத ஆட்கள். நம்ம என்ன சொல்றோம்? இயேசுவே ஆண்டவருங்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க? இயேசுவும் ஆண்டவர், அவர்கிட்ட போனாலும் சக்தி இருக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் என்ன சொல்றாங்க? இயேசுவே ஆண்டவர், அவரை தவிர வேற யாரும் ஆண்டவர் இல்லை. ஆமென் இல்லையா? ரைட். ஸோ இங்க நம்ம கவனிக்கிறோம், சாதாரண மனிதன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் என்ன நினைக்கிறான்னா, அற்புதங்கள் அடையாளம் செய்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி, சாதாரண மனிதன். 2வது மனுஷன் ஒன்று பார்க்கிறோம். அது பேதுரு முதல்ல பேசினார் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன். இந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் கார்னல் கிறிஸ்டியன், மாம்ச சிந்தையில் நடைபெறுகிறவன். 3வது இந்த பேதுரு சொன்னார் பாருங்க, பேதுருவை இயேசு கிறிஸ்து அதற்றார் பாருங்க, பின்னாலே போ சாத்தானே. என்னத்திலிருந்து பேசினார்னா, உமக்கு இந்த பாடெல்லாம் நடக்கக்கூடாது, நீர் கல்வாரில் போய் மறிக்கக்கூடாது, இதெல்லாம் வேண்டாம், இந்த வம்பெல்லாம் எதுக்கு நீர் வினகையெல்லாம் பிடிச்சு இழுத்து போட்டுறீரு அப்படிங்கிற ரீதியில் இவர் பேசினார். இதுதான் மாம்ச ரீதியான ஒரு கிறிஸ்தவன். இந்த பேதுரு என்னானாரு? பேதுரு முதல்ல சொல்லதான் சொன்ன, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துன்னு சொன்னார். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு பேதுருவை போல் உலகம் சொன்னது போல அல்ல, இவர் பெரிய ஒரு அற்புதத்தெல்லாம் செய்கிறவர் அப்படின்னு மாத்திரம் நீங்க வரல. ரோமர் 10:10 அதிகாரம் 9-10 படி, இயேசுவே என் ஆண்டவர் என்று நாம் அறிக்கையிட்டு, இவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து, இவர் கல்வாரில் எனக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எனக்காய் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதை விசுவாசித்து தேவனுடைய பிள்ளையாய் மாறி ஒரு கிறிஸ்தவர்களா நாம் இருக்கிறோம் இல்லையா? அதே போலதான் பேதுரு அறிக்கையிட்டார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்டார். உடனே இயேசு சொன்னார், பாக்கியவான். அதே போலதான் நாம ரட்சிக்கப்பட்டோம், தேவன் நம்ம பாக்கியவான் அழைச்சிருக்கிறார். ஆனா என்ன, 3வது இது 2வது. 3வது இதே பேதுருவினுடைய வாழ்க்கையில் ஒரு தன்மை காணப்பட்டதே. அது என்ன தன்மை? இதே நம்ம இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் உடைய இந்த கிறிஸ்தவர்கள் தேவனுக்குரியவர்களை குறித்து எண்ணாமல், அவர் சொல்றது பாருங்க, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இவர் எப்படி பார்த்தாரு பேதுரு? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கவே இல்லை, மனுஷருக்கு ஏற்ற, மனுஷருக்கு இப்படி நேரிடக்கூடாது, ஒரு மனுஷர் இப்படி பாடுபடக்கூடாது, ஒரு மனுஷர் இப்படி வியாதிகளை சுமக்க கூடாது, நீர் இவ்வளவு தூரம் ஊழியம் பண்றேன், ஊழியம் பண்ணோம், நான் கூட ஒத்துழைக்கிறோம், ஆனா நீர் சாகக்கூடாது. இவர் எதை பார்த்தாருன்னா, மனுஷருக்குரியதை பார்த்தாரே தவிர தேவனுக்குரியதை இப்ப பார்க்கல. இவர் இதை வைத்து நான் பார்க்கும்போது, நான் நிறைய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு இயேசுவே ஆண்டவர் அறிஞ்சிட்டாங்க, ஆனா தேவனுக்கு உரியவைகளை அறியாமல் தனக்குரியவைகளை மாத்திரமே வைத்து வாழ்றாங்க, மனுஷருக்குரியவைகளை வைத்து. இதுதான் கார்னல் கிறிஸ்டியன் அல்லது மாமிச சிந்தையில் வாழ்கிறவர்கள். முதல்ல பார்த்தோம், அவங்க சாதாரண மனுஷன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவங்க அவிசுவாசிகள். ஆனா நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிற பொழுது தேவனுக்கு ஏற்றவைகளை அறியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை குறித்து மாத்திரமே அறிகிறவர்களா இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்மை குறித்து நாம் பார்ப்போம். தேவனுக்குரியது என்னது, மனுஷருக்குரியது என்ன? மனுஷருக்குரியது என்னன்னா, எனக்கு என்ன வேணும், எனக்கு உடுதுணிமணி வேணும், குடிக்கிறதுக்கு
சாப்பிட்றதுக்கு, படுக்கிறதுக்கு என் பிள்ளை வேணும், பிள்ளை வந்ததுக்கு பிறகு பேரம்பேத்தி வேணும், சாப்பாடு வேணும், பிறகு பணமெல்லாம் வேணும், நல்ல வேலை வேணும், திருமணம், நல்ல மாப்பிள்ளை, நல்ல பொண்ணு வேணும், நல்ல வீடு வேணும், வாழ வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், பிறகு ஒரு சர்ச்சுன்னு இருந்தால் அங்கே திருமணம் பண்ணி கொடுக்கணும், பிறகு அடக்காராதனை நடத்தணும், கிளீனு. பிறகு அதுக்கு விட அதிகமாக நம்மளால் யோசிக்கவே முடியாது. கர்த்தர் சொன்னார், பின்னால போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவைகளை அறியாமல் மனுஷனுக்குரியவர்களை மாத்திரமே நீ சிந்திக்கிறாய். சிலர் தான் செக் பண்றது. கண்டிப்பா அது தேவை. நான் யார் இல்லைன்னு சொன்னா இந்த பாஸ்ட் அடக்கம் பண்ணுவாரான்னா கேட்டு பாருங்க. நாங்கள் நிறைய செத்த ஆள்கள்லாம் அடக்கம் பண்ணியிருக்கோம். முதல்ல அவங்களுக்கு வர்றதே முதல்ல தான் ஃபர்ஸ்ட் கேட்குற, ரெண்டாவது கல்யாணம். தேவனுக்கு ஏற்றவனை சிந்தியாமல் நிறைய பேர் தான் பிள்ளைகளுக்கு எப்படி வேலை கிடைக்கும். சில பேர் வந்து ப்ரேயர் பண்ணுறது, எங்கள் பிள்ளைக்கு ஒரு கல்லூரியில் இடம் வேணும், ப்ரேயர் பண்ணுங்க, இன்ஜினியரிங் காலேஜில் இடம் வேணும், ப்ரேயர் பண்ண. நான் ப்ரேயர் பண்ணுறோம், தூரத்துலேருந்து யாரும் ஃபோன் பண்ணாலும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டுறோம். சில பேர் அதுக்காக வேண்டி நிறைய ஊழியக்காரங்களுக்கு லெட்டர் எழுதி போடுறது. வாழ்றது நானும் என் பிள்ளையும் அப்புறம் என் பிள்ளையினுடைய பேரம்பேத்தையும். அவங்களுக்கு ஒன்றுனா சர்ச்சுக்கு நம்ம அதுக்கு பிறகு வர்றதே கிடையாது. விருந்தினர் வந்துட்டாங்கன்னா சர்ச்சு கிடையாது அவங்களுக்கு. தன் குடும்பத்தில் ஒன்று நடந்துன்னா சர்ச்சு கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வீட்டில் உள்ளதை பார்க்கணும், சொந்தக்காரங்களை பார்க்கணும், அவங்களுடைய நிம்மதியை பார்க்கணும், அவங்க நல்லா இருக்காங்களா அதை பார்க்கணும். கடைசியில் தான் சர்ச்சுன்னு வந்தால் பார்க்கணும். உண்மையிலேயே பாரம்பரிய கிறிஸ்தவ ஆலயங்களில் கூட நான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கல. நிறைய பேர் இன்னைக்கு வார்த்தைன்னு பேசுறாங்க, வசனம் எனக்கு அறிக்கை பண்ண தெரியும்னு சொல்றாங்க. இயேசு ஏன் சொன்னார் பேதுருட்ட அவனுடைய ஊழியக்காரனை குறித்து? கூப்பிட்டு அழைச்ச உடனே வந்தாரே ஓடோடி, பிரசங்கம் பண்ண கேட்ட உடனே போட்டை கொடுத்தாரே, அற்புதங்களை கண்ணார பார்த்தாரே, 2 போட்டு நிறைய மீன்களை வாரினாங்களே, அவருடைய அற்புத அடையாளங்கள் எல்லாம் கண்டுகளித்தாரே. தேவன் சொன்னாரே, நீ உண்மையிலேயே தேவன் உன்னை இதை வெளிப்படுத்தினார், உனக்கு தேவனே உனக்கு சொன்னார்னு சொன்னாரே. அதை போல நாம இருக்கோம். தேவன் உங்களுக்கு சொன்னாரு, இயேசுதான் ஆண்டவர்னு விசுவாசிங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. தேவனுக்குரியவர்களை சிந்திப்பதை குறித்து இயேசு சொன்னார். அவன் தான் எனக்கு இடரலா இல்லாதவன். இடரலா இருக்கிறவன் மனுஷருக்குரியவர்களை யோசிக்கிறவனே இடரலா இருக்கிறான் என்று சொன்னதை கவனிக்கிறோம். Praise God, hallelujah, hallelujah. பாரு, நாம தேவனுக்கு இடரலா இருக்கலாமா? சொல்லுங்க, இருக்கக்கூடாது. சில பேர் என்னன்னா ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு தான் சொல்றதுதான் சரிம்பாங்க. வீடுகள் எல்லாம் பேச்செல்லாம் நடக்கும். சொல்லுவாங்க, இந்த 2 பிள்ளைகளுக்காண்டி தான் நான் வாழ்றேன், இல்லாட்ட நான் எப்பொழுதும் மண்டையை போட்டிருப்பேன். இங்க வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பேதுரு பேசுனது போல தான், இந்த 2 பிள்ளைகளுக்காக வேண்டி வாழ்றேன் நான் கடைசி வரை, அம்மாங்கிற ரீதியில் அல்லது அப்பாங்கிற ரீதியில் வாழ்றேன், இல்லாட்ட நான் எப்பொழுதும் மண்டையை போட்டிருப்பேன். ரட்சிக்கப்பட்டு சொல்றது என்ன பேச்சு? தேவனுக்குரியவர்களை சிந்தியாமல் மனுஷருக்குள்ள மாத்திரமே பேசுறது, மாமிசத்தில் நடக்கிறது. கொஞ்சம் யூகிங்க, உங்களுடைய சிந்தைகளை மாற்றுங்க, மனப்பான்மையை மாற்றுங்க. இல்லங்களில் எவைகளை பேச வேண்டும் என்பதை நினைங்க. நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்பதை நினைங்க. உலகத்தோறதுக்கு முன்பாகவே உண்டாக்கப்பட்டன்னு சொல்றது, பிறகு இந்த 2 பிள்ளை போச்சுன்னா அதுக்காண்டி தான் வாழ்றேன்னு சொல்றது. இந்த 2 பிள்ளைக்கு வேண்டிய உலகத்தோறதுக்கு முன்னால உங்களை உண்டாக்குனார். 100 வருஷத்துக்கு முன்னாடி உண்டாக்கி இருக்கலாமே. 2 பிள்ளைக்கு வேண்டிய அவங்களை உண்டாக்குனார். இந்த கணவர் கூட ஒரு இல்லற வாழ்க்கை வாழ்வதற்காக மாத்திரம் தேவன் உங்களை உண்டாக்கினார். யோசித்து பாருங்க. நீங்க தேவனுடைய அனாதி திட்டம் 100 வருட வாழ்க்கை அல்ல. பூமியில் நீ வாழ்கிற 100 வருட வாழ்க்கை மாத்திரம் அல்ல. இந்த 100 வருட வாழ்க்கையிலே உங்கள் குடும்பம் 2 பேர் மாத்திரம் அல்ல, 4 பேர் மாத்திரம் அல்ல. இதை தவிரவும் உங்களை சார்ந்தவர்கள் ஒருவனும் தனக்குரியவள் அல்ல பிறனுக்குரியவளை நோக்குவானாக. Praise God. பேதுரு தனக்குரியவளை நோக்கினாரா? பவுல் தனக்குரியவளை மாத்திரம் நோக்கினாரா? யோசேப்பு தனக்குரியவளை மாத்திரம் நோக்கினாரா? ஏதாவது வேதாந்தத்தில் இருக்கிறவர்கள் தனக்குரியவளை நோக்கினார்களா? இயேசு அதான் சொன்னார், ஒவ்வொருவனும் தனக்குரியவளை நோக்காமல் பிறனுக்கு உரியவைகளை நோக்குவானாக. உங்களுக்கு இதை பார்க்க கூடாதுன்னு தேவன் சொல்லல.
உங்கள் குடும்ப வாழ்வினுடைய வெற்றியை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற பொழுது இன்னொரு பகுதி ஒன்று இருக்கிறது. ரூபாய் நோட்டுக்கு 2 பக்கம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் மேன்மேலும் பெருக்குவார், செழுமைக்குள் நடத்துகிறார் என்று சொல்லுகிற பொழுது ஒரு பகுதி மாத்திரம் பார்க்காதீங்க. இதெல்லாம் ஏன் செய்யறார் அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு நிறைய ஒரு வேலையை வச்சிருக்கிறார். பேதுரு அதை பார்க்காம அவன் சரீர பிரகாரமாய் பார்த்த அப்படின்னால தான் சொன்னார், நீ தேவனுக்குரியவைகளுக்கு அல்லது எனக்கு நீ இடரலா இருக்கிறாய். பிரைஸ் காட். இன்றைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு நம்முடைய மனப்பாங்கை மாற்றும்படியாக கர்த்தருடைய செய்தியை கவனிப்போம். முதலாவது இந்த இயற்கை மனுஷன் ஆண்டோடத்திலிருந்து இந்த இயற்கை மனிதனை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். ரட்சிக்கப்படாத மனுஷன் 1 Corinthians 2வது அதிகாரம் 1 Corinthians chapter 2 1 Corinthians 2 9-15 வரை உள்ள வசனங்களை நான் படிக்கிறேன். கவனமாய் பின்தொடரும்படியாய் நான் வேண்டுகிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. மனுஷருங்கிற இந்த மனுஷன் யார் அப்படின்னா சாதாரண விசுவாசி, சாதாரண மனுஷன். அதான் மனுஷன் சொல்லியிருக்கு. உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லுவார்? பிள்ளைன்னு சொல்லுவார், அல்லது சகோதர சகோதரின்னு சொல்லுவார், அல்லது விசுவாசின்னு சொல்லலாம். இங்க மனுஷன் சொல்றாரு. தேவன் மனுஷனுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை தமிழ் அன்பர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். மனுஷன் ஒன்று சொல்லிட்டு நமக்கோ அப்படின்னு சொல்றது கவனிக்கிறோமா? இந்த 2 வசனத்திலையும் மனுஷன் ஒன்று பிரிச்சுட்டு நமக்கோ அப்படின்னு சொல்றாரு. மனுஷன் சொன்ன அந்த வசனம் வேற, அடுத்த வசனத்துல நமக்கோன்னு சொல்றது வேற. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷன் உள்ள ஆவியை ஏண்டி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை ஏண்டி ஒருவனும் தேவனுக்குரியவளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவர்களோட சம்மதப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். இங்க பாருங்க, ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் அல்லது ஒரு சாதாரண மனுஷன் அல்லது அவிசுவாசி, இந்த ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். நல்லா புரிஞ்சுக்காங்க. உலகத்தார் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? மனுஷர்கள், சாதாரண மனிதர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட விசுவாசியினுடைய சக கணவனோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ அல்லது பெற்றோர்களோ தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, எல்லா ஆண்டவரும் ஒண்ணுதான். சில பேர் நினைக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, போய் என்னத்தை கண்ட, ஆண்டவர் தேடி உனக்கு என்ன பிரயோஜனம், என்ன பைத்தியம் மாதிரி சுத்துற. நான் சொல்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இன்னும் நிறையவே சொல்லியிருப்பாங்க, சொல்ல முடியாதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா தேவனிடத்தில் அவங்க ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சத்தியத்தை ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கு பைத்தியம் போல தெரியுது, பித்து பிடிச்சது போல ஏதோ பண்றீங்க. என்ன ஆயிட்டு உனக்கு அப்படிம்பாங்க. போன ராத்திரி தான் வர, ராத்திரி போன காலைல தான் வர, ஒரு நேரம் வீட்டில் இருப்பில்ல, உழைச்சாதாமா வயிறு நிறையும் சொல்லுவாங்க சிலவங்க. ஏன்னா அவங்கெல்லாம் உலகத்தில் உள்ள மனுஷர்கள். அவனை குறித்து சொல்லியிருக்கிறது, அவன் இயற்கை மனிதன், அவன் தேவனுடைய ஆவிக்குறிகளை அவன் அறியான். ஏன்னா ஆராய்ந்து அவனுக்கு புரியலை, ஒண்ணுமே தெரியாது, அதனால தான் அவன் சொல்றான். அவங்கள தெரிய வைக்கிறது தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். ஓகே, அவன் ஏன் அவன் தேவனுடைய ஆவிக்குறிகளை அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் 2:14 சொல்லுகிறது. இந்த 14வது அதிகாரம் பாருங்க. ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குறிகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அதனால அறியாதனால பெற்றுக்கொள்ளவும் மாட்டான். ஏன்னா அவன் வசனத்தை அறியாமல் இருக்கிறதுனால அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான்.
அவன் என்னது நினைக்கிறான்? தான் பார்க்கிறத பார்க்கிறான், தான் கண்ணால பார்க்கிறான், தான் அறிவை பயன்படுத்துகிறான், வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும்னு நினைக்கிறான், எல்லாத்தையும் பார்க்கிறான். ஆகவே இந்த ஆவிக்குரிய காரியங்களே அவன் ஆன்மீகத்தை குறித்து அவன் அறியறதில்லை. கிறிஸ்தவ ஆன்மீகம் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து அவன் தெரிவது இல்லை. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிறந்து வாழ்கிறோம், வளர்றோம், வேலை செய்கிறோம், உழைக்கிறோம், சாப்பிட்றோம், கட்டுறோம், பிள்ளைகளை வளர்க்குறோம், நல்லா இருக்கணும், மற்றவங்க பார்வையில், இதுதான் அவனுக்கு தெரியுது. அவன் காமன் சென்ஸ், அவன் சென்ஸை பயன்படுத்துகிறான். பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற சென்ஸை பயன்படுத்துகிறான், பொதுவாக எல்லாரும் இருக்கிற ஒரு அறிவை பயன்படுத்துகிறான், சாதாரண அறிவையும் புத்தியும் பயன்படுத்துகிறான். அவன் சாதாரண மனுஷன். காமன் சென்ஸ் தேவை. அது மாத்திரத்தை வச்சு வண்டியை ஓட்டக்கூடாது. ஆமென். காமன் சென்ஸ் நிறைய இடத்துல பயன்படுத்தக்கூடியது. காமன் சென்ஸ்லாம் கிறிஸ்தவம் விரோதம்லாம் கிடையாது. உன்னுடைய புத்தியை பயன்படுத்தக்கூடாது, மண்டையில் சொல்கிறதெல்லாம் நினைச்சே பார்க்கக்கூடாது, வாகனம் எதிரிருந்து வரும் போய் மோதுறதா கிடையாது. காமன் சென்ஸ் உண்டு. வஸ்திரம் போடணுங்கிறது காமன் சென்ஸ் சொல்லுது, மற்றவங்களை மரியாதை கொடுக்கணும் காமன் சென்ஸ் சொல்லுது, ஸ்கூலுக்கு போகணுன்னு காமன் சென்ஸ் சொல்லுது, குளிக்கணும் காமன் சென்ஸ் சொல்லுது, சுத்தமாக இருக்கணும், அழுக்காக இருக்கக்கூடாது. ஆமென். ஸோ அதெல்லாம் தேவை. ஆனால் காமன் சென்ஸ் இருந்தால் மாத்திரம் போதாது. அடுத்தால இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்களை கவனிப்போம். 1 கொரிந்தியர் 3 அந்த வசனம் தொடர்ந்து போகுதில்லை, அதனால தான். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளாக இருக்கிறவங்க மாம்சத்துக்குரியவர்கள்னு பைபிள் சொல்லுது. இதுதான் யாரை போல பேதுரு சொன்னாரே, ஆண்டவரே நீரெல்லாம் சாகக்கூடாது, உமக்கெல்லாம் எதுக்கு இந்த வம்பு? முதல்ல என்ன சொன்னார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு சொன்னார். இப்போ ரெண்டாவது யோசித்தது என்ன? மாம்ச ரீதியா யோசித்தார். இயேசு கிறிஸ்துக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடு நடக்கக்கூடாது, அவர் சாகக்கூடாது. அற்புதத்தை யார் செய்வா? இவரை நம்பி நம்ம வந்தோமே, 3 வருஷம் தான் ஆகுது, 3 வருஷம் தான் ஆகுது, இன்னும் கொஞ்சம் 2-3 மாதம் தான் இருக்குது, 3 வருஷமே முடியுதுக்கு, இப்பவுமே சாக போறோம்னு சொல்றாரு. இதுதான் மாம்ச கிறிஸ்தவர்கள் அல்லது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், மாம்சத்திற்கு உரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறது. இதுதான் கார்னல் கிறிஸ்தவ. இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கும். நிறைய கிறிஸ்தவ உலகத்தில் பார்க்கிற பொழுது மாம்சத்துக்கு உரிய கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசாமல், ஏன்னா கொரிந்தியர்கள் நிருபம் ரட்சிக்கப்பட்டவர்கள் எழுதப்பட்டது, மாம்சத்திற்கு உரிய கிறிஸ்தவர்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என்கிறத குறித்து நான் பேசுறேன். ஸ்கூலில் மார்க் வாங்காமல் இருந்தால் நல்லா இருக்க முடியாது, சர்ச்லையும் மார்க் வாங்கணும், கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் போகணும். ஒரு சகோதரி சொன்னாங்க, 2 மணி நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு பிறகு நான் இந்த காதில் இருந்து வாங்கி இந்த காதில் நான் விட்டுருவேன் அப்படின்னாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நிறைய பேர் சொல்லாமலே விட்டுறாங்க. சபைகளிலே வாரம் வாங்கி வாரம் விடுறாங்க. எனக்கு எதுக்கு பிரதர் இந்த வம்பு, நான் வாங்குறதே கிடையாது, வாங்கினா தானே விடுறது அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்றாங்க. அண்ணங்க பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். இவங்க யாரு? இந்த மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனா முதிர்ச்சி அடையல, தேரல, மாறல. ஏன்னா வசனம் கேட்பாங்க, கேட்டது போல இருப்பாங்க. ஸ்கூல்ல நான் சொன்னல, பிள்ளைகள் படிக்கும்போது புக்கை திறந்து வச்சிருப்பாங்க, எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி சத்தமோடு படிச்சுக்கிட்டே பேசுவாங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போதே வேற எண்ணம் ஓடும், தெரியுமா உங்களுக்கு? அந்நிய பாஷை பேசும்போது என்ன பின்னால் இருந்து ஓடி, இங்கே புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வேற என்ன தான் ஓடிக்கிட்டு இருக்கும். சில பேர் ஜெபம் பண்ணும்போது ஏன் அப்படி ஓடுது அப்படின்னா, பல்வேறுபட்ட சிந்தைகளால் ஆண்டிருக்கிறாங்க, தான் எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணலை, கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரால் முடியும்னா முடியாது. ஏன் முடியாது? இயேசு தேவை, அவருடைய வார்த்தை தேவை உங்கள் சோபங்களை எண்ணங்களை மாற்றுவதற்கு. உங்களால் உங்கள் எண்ணங்களையும் உங்களுடைய கோபங்களையும் உங்களுடைய தாபங்களையும் சரீர பிரகார சூழ்நிலைகளையும் உங்களால் மாற்ற இயலாது என்று ஒத்துக்கொள்ளுங்கள். நான் என்னை மாற்றிக்கொள்வேன் என்று தீர்மானம் எடுப்பது ரைட். தேவன் அல்லாமல், தேவனுடைய வார்த்தை அல்லாமல் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள இயலாது. அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாம்ச ரீதியான கிறிஸ்தவர்கள் தாங்கள் அனுபவத்தையும் தங்களுடைய உணர்வுகளினாலும் இவர்கள் நடத்தப்படுகிறார்கள். கோபம் வரும்போது கோபப்பட்டுக் கொள்வார்கள், வேதனை வரும்போதும் வேதனைப்பட்டுக் கொள்வார்கள், மற்றவங்களை ஏசணும் அப்படின்னு தோணும் போது ஏசுவார்கள்.
அழன்னு தோணும் போது அழுவார்கள். வியாதி இருக்கிறது என்று வரும்பொழுது வியாதி தான் இருக்கிறது என்றும் அந்த பாட்டை அனுபவிப்பார்கள். அதை நிராகரிக்க கற்றுக்கொள்ளாதவர்கள், தன்னுடைய உணர்வுகளின் அடிப்படையிலும் தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் அசைக்கப்படுகிறவர்கள், அதை பெரிதாக பேசுவார்கள். இவர்கள் தான் மாம்சத்திற்குரிய கிறிஸ்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது. தான் எப்படியாய் கஷ்டப்பட்டேன், தன் கணவரோ தன் மனைவியோ எப்படி தன்னை நடத்துகிறார்கள் என்று பேசுவார்கள். அவர்களை பற்றி குறை சொல்லணும்னா அவங்களுக்கு வயிறு நிறையாது. வெளியே போய் 2 பேர்கிட்ட சொல்லி ஆகணும், பாருங்க இரும் நான் சொல்றேன். சரி, வீட்டில் தான் உள்ளது வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, சில ஆள் வீட்டுக்கு உள்ளுக்கு வெளியே சொல்லாமலே வீட்டில் பெரிய காரியம் நடக்கும். நான் சொன்னல அதே போல ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப கிறிஸ்தவர்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, மாம்சத்திற்குரியவர்கள். ரட்சிக்கப்பட்டது உண்மை, குழந்தை கிறிஸ்தவர்கள். இன்னொரு 3 அந்த கிறிஸ்தவர்களை குறித்து நான் பார்க்கலாம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1-13 வரை படிக்கிற பொழுது அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்ச ரீதியான கிறிஸ்தவர்களை குறித்து. ரோமர் 8:1-13 வரை உள்ள வசனங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் சரீர பிரகாரமாய் நடக்கிறவர்கள். 8ஆவது அதிகாரம் 5வது வசனம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அடுத்த 4வது வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, மாம்சத்தில் நடக்கிறவர்கள் மாம்சத்தில் நடப்பாங்க, சரீர பிரகாரமாக தான் யோசித்து நடப்பாங்க. தங்களுக்கு நேரிடுகிற துயரங்களோ சந்தோஷங்களிலோ முக்கியத்துவப்படுத்திக் கொள்வார்கள். அது ரொம்ப முக்கியமாகப்படும். சந்தோஷம் முக்கியமாகப்படும், கவலையும் அவங்களுக்கு முக்கியமாகப்படும். எது கூடுதோ கூடும். அப்படி வந்துச்சுன்னா பார்க்கணும், பளிச்சுன்னு முகம் இருக்கும், ரொம்ப சந்தோஷம், ஒன்று நடந்துட்டு பெற்றுக்கிட்டாங்க, யாரும் அவங்களை குறை சொல்ல, ரொம்ப நல்லா செஞ்சுட்டாங்க சொன்ன உடனே ரொம்ப குஷி ஆயிரும். உணர்ச்சியின் அடிப்படையில் நடக்கிறவர்கள். யாரும் 2 வார்த்தை அவங்களை சொல்லிட்டாங்க திருத்திட்டாங்க அப்படின்னா போதும், முகம் சுருன்னு அப்படி இந்த பலூன்ல இருந்து காத்தடைச்சி இறக்குனது போல ஆயிரும். அப்படி சும்பிக்கிட்டே போயிடும் புஷ்குன்னு. யாரும் சந்தோஷமா சொன்னாங்கன்னா அப்படி பலூன் அப்படி விரிஞ்ச மாதிரி அப்படி ஆயிரும். அப்படி இல்லை, இதான் மாம்ச ரீதியான கிறிஸ்தவர்கள். மாம்சத்தில் நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறார்கள். சூழ்நிலை, அனுபவம், உணர்ச்சியின் அடிப்படையில் நடக்கிறார்கள். இவர்கள் சரீர பிரகாரத்தினால் மாம்ச ரீதியான கிறிஸ்தவர்கள். பவுல் அதுதான் அங்கே குறிப்பிடுறாரு. 2வது, இவர்கள் இவர்கள் யோசிப்பதினால் தான் அப்படி நடக்கிறார்கள். மாம்சத்தில் நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஏன் அப்படி நடக்கிறாங்கன்னு கேட்டீங்கல்ல, ஏன் இவங்க ஒரு கார்னல் கிறிஸ்டியனா வாழ்றாங்க, தனக்குரியவர்களே சிந்திக்கிறாங்க, அதை குறித்து அவங்க அப்படியே நடக்கிறாங்கன்னா அதுக்குரியதை அவங்க யோசிக்கிறாங்க, அதனால தான் அப்படி நடக்கிறாங்க. கிறிஸ்தவ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இடம் என்ன, வேலைகளில் சரீர பிரகாரமான உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதில்லை, அந்த தீர்மானத்தை எடுப்பதில்லை. ஏன்னா அவங்க யோசிக்கிறதெல்லாம், வாழ்க்கையில் யோசிக்கிறது எல்லாமே நான் எப்படி இருக்கலாம், சொந்தக்காரங்க எப்படி நடக்கலாம், இதெல்லாம் இப்படி இருக்கலாம், இதெல்லாம் இப்படி இருக்கலாம், இதை எப்படி இருக்கலாம், அதை எப்படி இருக்கலாம். இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடச்சினாலே சர்ச்சு கட் பண்ணிட்டு எப்படி அங்கே ஓடலாம், எப்படி யாராவது உறவினர் வந்தால் எப்படி சர்ச்சை கட் பண்ணிட்டு அங்கே ஓடிடலாம். சர்ச்சு ரொம்ப முக்கியம் இல்லை, ஆண்டு ரொம்ப முக்கியம் இல்லை. பணம் இன்னைக்கு ரொம்ப பணத்தை முன்னால் வச்சிடுறது. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும், பணம் முக்கியம்னு பேசினா பணம் தான் முக்கியம்னு பேசின மாதிரி எடுத்துறது. என்ன ஏதாவது ஒன்று கிடைக்குதுன்னா சர்ச்சு வேண்டாம், கொஞ்சம் போயிட்டு இதை மற்றதை பின்னால் வச்சுக்கிடுவோம். என்றைக்காவது ஏதாவது ஒரு முக்கியமான அலுவல் இருந்துச்சு போனீங்க, தவிர்க்க முடியாத ஒரு காரணம் அதுதான் பரவாயில்ல. எப்பொழுது பார்த்தாலும் இவங்களுக்கு அடிக்கடி தவிர்ப்பாங்க, வேண்டாம் போயிட்டு வந்துடும், அதை விட இதுதான் முக்கியம். இல்லை அது சொந்தக்காரங்க கல்யாணம் வச்சுருக்கிறாங்க, ஏன் போகணுன்னு கேட்குறேன். நான் சொல்கிறேன், நான் ஏன் போகணுன்னு நான் கேட்குறேன். உறவு தேவை, இன்னொரு நாள் வச்சுருக்கலாம், தள்ளி வச்சுருக்கலாம், அல்லது இந்த ஆராதனை முடிச்சுட்டு போகலாம். முக்கியத்துவம் கொடுக்குறது அப்படி தானே. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற 4 பேர் பார்க்கணும், கர்த்தருக்கு தான் இங்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இல்லை, மனுஷன் முன்பு என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவன் நான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுகிறேன்.
மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பிதாவின் முன்பாக நான் மறுதலிப்பேன். மற்றவங்களை முன்னாலையில் போயிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறோம். நான் பாவத்திற்கு செத்துருக்கிறேன், உலகத்துக்கு செத்துருக்கிறேன். அதே மனுஷருக்கு முன்னால தான் போயிட்டு பேதுரு சொன்னாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு விசுவாசிக்கிறேன். பிறகு வாய்ப்பு கிடைக்குது, சரீர பிரகாரம் நடக்க ஆரம்பிக்கிறோம். அன்றைக்கு நான் செத்து போனேன் பழைய மனுஷன் சொல்றோம், இல்லை இப்பவும் சொல்றோம், இல்லை சொந்தக்காரங்களுக்காக வேண்டிய நான் வாழ்றேன். உறவினர்களுக்காக வேண்டி வாழணும் அப்படின்னு இல்லை, உறவினர்களுக்காகவும் வாழணும். அதுதான் நமக்கு முக்கியம் அல்ல. கர்த்தர் உறவினர் வரும்போது கர்த்தர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். பிரைஸ் காட், அல்லேலூயா. இதெல்லாம் முக்கியம் இல்லையா பிரதர்? முக்கியம் தான். நான் உங்களுக்கு கேட்குறேன், நம்முடைய போராட்டம் விசுவாச போராட்டம், மாம்சத்தினுடைய போராட்டம், மாம்சத்தில் உலகத்தில் போராட்டம் என்ன நினைக்கிறீங்க? போராட்டம்னா ஒரு போட்டின்னு வச்சுக்கிடும். உயரம் தாண்டும் போட்டி என்று வைத்திருக்கிறது. உயரம் தாண்டுற போட்டிக்கு 2 பக்கமும் அழகான ஸ்டாண்ட் வச்சு இடையில ஒரு கம்பு வச்சிருப்பாங்க. ஓடி வந்து ஜம்ப் பண்ணணும், உயரத்தில் தாண்டி பரிசை வாங்கலாம் இல்லையா? குறைஞ்சது உயரம் தாண்டுதலுக்கு அந்த கம்பு வைக்கிறவங்க எவ்வளோ அடியில் வைப்பாங்க? நார்மலாக சின்ன பிள்ளைகளுக்கு வச்சா கூட கொஞ்சம் ஒரு 10 வயசு 15 வயசுக்கு வைக்கிறவங்களுக்கு 3 feet வச்சுக்கிடும். 3 அடி உயரம் இவ்வளோ தூரம் வச்சுருவாங்க. ஸோ ஓடி வரணும், அதுக்கு தகுந்தபடியான ட்ரெஸ் போட்டுக்கணும், ஜம்ப் பண்ணுவாங்க, அந்த அப்புறம் தாண்டி போவாங்க. எளிதாக ஜம்ப் பண்ணி போகலாம் 3 feet. ஒரு 5 feet கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு அடி யாரும் தாண்டிடும். இதெல்லாம் போட்டின்னு சொல்ல வேண்டாம், இதெல்லாம் ஒரு போராட்டமே அல்ல. நான் சொல்றேன், சேலஞ்ச். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை. போராட்டம்னா என்ன நினைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. மாம்சத்தில் உலகத்தை வாழ்கிறபோது போராட்டம்னா என்ன? சேலஞ்சான ஒரு லைஃப். நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு ஒரு அடி போட்டா போதும், நான் இதையே தாண்டி போயிட்டு இருப்பேன், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நினைச்சு எல்லாரும் வாழ்றாங்க. எல்லாம் செஞ்சுக்கிட்டோம். இல்லைங்க, இந்த முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் சேலஞ்சான வாழ்து. 3 அடி தான் போட்டிருக்கு, ஜம்ப் பண்ணுங்க. போக வேண்டாம்னு தீர்மானம் எடுங்க. சவால் தான். சில எதிர்ப்புகள் உண்டாகிறது, பேசுங்க கர்த்தருடைய வார்த்தை. அப்பொழுதுதான் வார்த்தைகளை பேச முடியும். ஏன் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? ஏன் செல்ல இயலவில்லை? ஏன் ஓடோடி வர இயலவில்லை? ஏன் நின்றீர்கள்? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சொல்றார், லாசர் உயிரோடு எழுப்பு முன்பாக சொல்றார், 4 நாள் அங்க இருந்துட்டார். தேவனுடைய மகிமையை காண்பாயின் போறார். இவர் போய் கொண்டு செய்றார். அங்க ஒரு மாற்றம் ஒன்று நடைபெறுகிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென். தேவன் திட்டத்தோடு கூட ஒரு சவால் நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதான் கிறிஸ்தவர்கள் அவங்களை ஆக்கி இருக்கிறார். ஒரு அடி போட்டே தாண்டிட்டு வாழ்க்கை ஓட்டணும். யாருக்கும் புண்பற்றக்கூடாது, யாரும் என்ன சொல்லிடக்கூடாது, யாரும் மனசை நோகடிச்சிடக்கூடாது. முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்து மனசை மாத்திரம் எவ்வளவு வேணாலும் நோகடிச்சுக்கிடலாம். அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களை நான் மாம்ச ரீதியான கிறிஸ்தவர்களாய் வேதம் சொல்லுகிறது. சரீர பிரகாரமாக நேரிடுகிற சோதனை காட்டிலும் வேற என்ன பெரிய சோதனைக்கு போறீங்க? உங்களால் தாங்கிக் கொள்ளக்கூடியது இதெல்லாம், உங்களால் சாதிக்கக்கூடிய சோதனைகள் இதெல்லாம் ஜஸ்ட் டெஸ்ட். யார் முக்கியத்துவம்? ஆமென். பிரைஸ் காட். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இதே போன்ற செய்திகளை பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9821223970.